தஞ்சை மாவட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி ஆகிய பகுதிகளில் கல்லணை கால்வாய் பாசனத்தில் மேட்டூரில் நிரம்ப தேர் இருந்தபோதும் சரியான முறையில் பாசன வசதியை செய்து கொடுக்கும் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்து அதன் மூலம் இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் பயனடைகிறவர்கள் அதை நவீனப்படுத்துவதற்கு உத்தரவிட்டு செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக கொடுத்த பிறகு இப்போதும் 400 கோடி ரூபாய் கொடுத்து மீதம் இருக்கிற வேலைகளை தலைப்பிலும் கடைமடையிலும் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போலவே தஞ்சாவூர் மாநகரத்தை திருச்சி, தஞ்சாவூர் பெரம்பலூர், தஞ்சாவூர் விக்கிரவாண்டி, அதே போலவே தஞ்சாவூர் காரைக்குடி, அதே போலவே தஞ்சாவூர் திருச்சி போன்ற எல்லா திசைகளிலும் தஞ்சாவூர் நகரத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் நாங்கள் இணைத்திருக்கிறோம். அண்மையில் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலை நிறைவு பெற்றிருக்கிறது. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலை இன்னும் ஓரிரு மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். தஞ்சை மாவட்டத்தில் பெண்கள் கல்லூரி பயிலுவதற்காக ஒரத்தநாட்டிலும், ஆண் பெண் சேர்ந்து பயிலுவதற்காக திருவையாற்றிலும், பொறியியல் படிப்பதற்காக ராஜாமடத்திலும் கல்லூரிகள் கொண்டு வரப்படும். அதே போலவே தஞ்சாவூரில் உழவன் விரைவு ரயில், ஜன்சதாப்தி, அந்தியோதயா இதை போன்ற ரயில்கள் தஞ்சாவூர் நகரத்திற்கு சரியான நேரத்தில் தஞ்சை மக்கள் விரும்புகிற பயணிக்கிற நேரத்தில் பெற்று தந்திருக்கிறோம். கூட்டுறவு வங்கிகள் எல்லோரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் செயலிலிருந்து இருந்தது. குறிப்பாக செல்வி ஜெயலலிதா காலத்தில் செயலிலிருந்து நடந்தபோது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதில் நம்முடைய மாவட்டம் முன்னிலையில் இருந்தது. கல்வி கடனும் நம்முடைய மாவட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி கடன் பெற்று பயனடைந்த மாணவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றார். அவர்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருப்பதையும் ஒரு சாதனையாக இருக்கிறது. கொரோனா காலத்தில் நான் மட்டும்தான் இந்த கிடைச்ச 5 கோடி ரூபாய் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு 4 கோடி ரூபாயும், மன்னார்குடி, திருவாரூர் அரசு மருத்துவமனைகளுக்காக 1 கோடியும் நிதியளித்தேன். நம்முடைய மாவட்டத்தில் இந்த மாநில அரசாங்கம் உதவிகளை, மத்திய அரசாங்க உதவிகளை நீட்டுவதற்கு முன்னாலேயே நாம் ஆக்சிஜன் தயாரிக்கிற ஒரு சிறிய யூனிட்டை தஞ்சை அரசு மருத்துவமனையில், கல்லூரி மருத்துவமனையிலும், அதே போலவே செங்கிப்பட்டியில் கட்டப்பட்டிருந்த பொறியியல் கல்லூரி விடுதியை முழுவதுமாக மருத்துவமனையாக இந்த பணத்திலிருந்து மாற்றி நம்முடைய மாவட்டத்தில் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட மரணமடையவில்லை என்கிற சரித்திரத்தை நாம் உருவாக்கினோம். இந்தியாவில் மக்களவை, மாநிலங்கள் அவை இரண்டிலும் முழு தொகையும் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே. மற்ற யாரும் 5 கோடி ரூபாய் அப்படியே முழுமையாக செலவழிக்கவில்லை. அது ஒரு நல்ல காரியம் என்று. கஜா புயலில் நம்முடைய பேராவூரணி பகுதியில் தோண்டில் விளைவு இல்லாத காரணத்தினால் விலை உயர்ந்த மோட்டார் பகடகுகள் சேதமாயின. அதை போக்குவதற்கு இப்போது மல்லிப்பட்டினத்தில் ஒரு தூண்டில் வளைவுக்கான 90 கோடி ரூபாய் செலவில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 ஆண்டு காலம் கடலின் போக்கை மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் அந்த தூண்டில் வளைவை அமைப்பதாக கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்படுவதன் மூலம் பெரும்பாலான மீனவர்கள் பயனடைவார்கள். அதை போலவே கடலோரத்தில் வாழுகிற மீனவர்கள் தங்கள் படகுகளை ஒதுக்குவதற்காக வைத்திருக்கிற வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரதற்கும் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இந்த ஆண்டு கோடையில் அவைகள் தூர்வாரப்படும். இதேபோல் விவசாயிகள், மீனவர்கள், விவசாய தொழிலாளர்கள் போன்றவருடைய வாழ்க்கையில் தஞ்சை மாவட்டத்தில் என்னால் என்ற தொண்டை செய்திருக்கிறேன். கஜா புயல் இரவு 12 மணிக்கு மேல் ஆரம்பித்தது. காலை 8 மணிக்கு 6:30 மணிக்கு அது முடிந்தது. 6:30 மணிக்கு முடிந்த பிறகு எனக்கு எந்த பகுதியில் பாதிப்பு இருக்கலாம் என்கிற யூகம் இருந்த காரணத்தினால் நான் வழக்கமாக பட்டுக்கோட்டை செல்கிற பாதையை தவிர்த்து கந்தரவோட்டை வழியாக பட்டுக்கோட்டைக்கு சென்றேன். உடனடியாக அந்தந்த ஊராட்சி தலைவர்களுக்கு ஜெனரேட்டர் எடுத்து நீர்நிலை மேல்நிலை தொட்டியில் தண்ணீர் நிரப்புவதற்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கும் அரசு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டேன். அரசு அதிகாரிகளும் நல்ல எண்ணத்தோடு
உடனடியாக அவரை நிறைவேற்றி நம்முடைய பகுதி மக்களுக்கு நிரம்ப செய்தார்கள். அப்பொழுது மிகப்பெரிய துயரம் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை விட மாநில முதலமைச்சரோ அல்லது மத்தியிலிருந்து அமைச்சர்களோ ஒருவர் கூட அந்த பகுதியை எட்டி பார்க்கவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தது அவருடைய துயரத்தை மேலும் துயரத்திற்கு உள்ளாக்கியது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏறத்தாழ 7,000 கோடி கடன் தள்ளுபடி செய்தார். அதே போலவே நம்முடைய இப்போது முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு விவசாய கடன்களை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் நகை கடனையும் ரத்து செய்தார். இவையிலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இழப்பீடாக தர வேண்டும். அதே போலவே ஆண்டுதோறும் இன்சூரன்ஸ் செய்வதை ஒரு கிராமத்துக்கு என்று அளவுகோல் இல்லாமல் அந்தந்த பட்டா எண்களில் எத்தனை வயல்கள் வருகிறதோ அதில் இழப்பு ஏற்பட்டால் அதை குறியீடாக கொண்டு இழப்பீடு வேண்ட வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தேன்.